இங்க ஒரு வயசானவர் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அவரோட கையில இருக்க வாட்ச அந்த டாக்டர் ஆட்டை போடலான்னு சொல்லிட்டு பாக்குறப்போ அந்த வயசானவர் சடனா இருந்துச்சு டாக்டர்கிட்ட ரொம்ப நன்றி சொல்லிட்டு திரும்ப படுத்துக்கிறாரு. அவர் சொல்றது எது பெருசா கண்டுக்காம வாட்சை வாங்கி பாக்கெட்ல வைக்க அந்த வாட்ச் பின்னாடி வேல்யூ டைம்னு போட்டிருக்காங்க. ஆனா அவன் எதையும் பெருசா யோசிக்காம அதை கையில மாட்டுவான். கையில மாட்டினதுக்கு அப்புறம் அதுல இருக்க டைம் ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆகுது. இவன் எவ்வளவு ட்ரை பண்ணியும் அதுல இருக்க டைம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இவனோட ஃப்ரெண்ட் அங்க வந்து பார்த்துட்டு ஷாக் ஆறான். ஏன்னா அவனோட முகம் கொஞ்ச நேரத்திலே 10 வருஷம் வயசான மாதிரி மாறிடுது. அந்த ஆள்னால தான் அவனுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு இவன் வேகமா வந்து பாக்குறப்போ அவர் அங்க இருக்க மாட்டாரு. அங்க ஒருத்தன் நான் தான் அந்த வயசானவரா இருந்தேன்னு சொல்லவும் இவன் கையில போட்டிருக்க வாட்ச அவனை எடுக்க சொல்றான். நேத்து ஒரு ஆள்கிட்ட அந்த வாட்சை திருடும் போது எனக்கு இப்படி ஆச்சு, திரும்பவும் நான் அதுல மாட்டதுக்கு விரும்பல, என்னை காப்பாத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். அந்த வாட்சை எவ்வளவு உடைக்க ட்ரை பண்ணாலும் அதுல ஒரு சின்ன கீறல் கூட விழ மாட்டுக்கு. அங்க இருக்க எல்லார்ட்டையும் அந்த வாட்சை கலத்திக்கோங்க சொல்லிட்டு கெஞ்சி பார்க்க இப்ப வேற வழி இல்லாம மனசு உடஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இவன் ஃப்ரெண்ட் அந்த வாட்சை நீ கலத்துறதுக்கு பதிலா ஏதாட்டி நல்லது செஞ்சு பார்க்க சொல்றான். ஆனா இவன் சொல்றது எதுவுமே கேட்காம இவனோட ஃப்ரெண்டே அந்த வாட்சை கலத்திக்கோன்னு சொன்ன உடனே அவன் கோப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அங்க எமர்ஜென்சிக்கு ஒரு பேஷண்ட் வருவாங்க. இவன் அந்த ஆளை காப்பாத்தாம அவரோட கையை வச்சு அந்த வாட்சை ஓபன் பண்ண முடியுதான்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்பான். அதை எடுக்க முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அந்த ஆளை காப்பாத்தின உடனே இவனோட முகம் பழையபடி நார்மலா மாறிடுது. கடைசி அந்த வாட்சை தூக்கி குப்பையில போட்டுருவான்.